அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேப்டன் மினி டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ஏடிடிசி செட்டிங் எப்படி பண்ணால் ஒரு துளி கூட நம்ம மேனுவலாக எந்த ஒரு லிவரு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணாமல் செல்ஃபாக அதே ஓடக்கூடிய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேப்டனில் பார்த்தீங்கன்னா இந்த 8th ஜென்ரேஷன் மினி டிராக்டரை பற்றி நம்ம லான்ச் ஆனப்பவே ஒரு ரிவ்யூ போட்டிருப்போம். ஸோ அந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்குறோம். இந்த டிராக்டரோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோவை இந்த வீடியோவோட லிங்க் பண்ணுறேங்க, கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேங்க, செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஏடிடிசி செட்டிங் எல்லாம் பண்ணிட்டா எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அது வாட்டுக்கு பூ மாற போயிட்டே இருக்கும். டெப்த்து வந்து அதே மேனுவலாக அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க. ரொம்ப டீப்பாக டெப்த்து போச்சுன்னா அதே செல்ஃபாக கரெக்ட் ஆகி எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிராக்டர் ரன் ஆகும். மினி டிராக்டரில் ரிவர்சபிள் எம்பி ஃப்ளோ வந்து அட்டாச் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி டிராக்டரை செட்டிங் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத குழந்தைகிட்ட கூட நீங்கள் கொடுத்தால டிராக்டரை ஸ்டேரிங் மட்டும் பிடிச்சா போதும். எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. மேனுவலாக பிடிச்ச லிவர் ஆட்டணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அது வாட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெப்த்து அதே கரெக்டாகி டிராக்டர் வந்து ஃப்ரீயாக போயிட்டே இருக்குங்க. மண்ணை பாருங்கள், அப்படியே திருப்பி போடும், பெரட்டி போடும். மேலே இருக்கிற களை செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே அமுத்திட்டு வந்துடும். இந்த எம்பி ஃப்ளோ முறையில் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டுறப்ப களை செடிகளும் கண்ட்ரோல் ஆகுதுங்க. ஒரு 70% வந்து களை செடிகள் கண்ட்ரோல் ஆகுது. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமான களிமண் பூமி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்காசோளம் போட்டுட்டு சைலேஜ் மூலமாக அறுத்துக்கிறாங்க. டிராக்டர் சைலேஜ் மூலமாக பார்த்தீங்கன்னா அறுத்துக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கல்டிவேட்டர் வச்சு ஓட்டிக்கிறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மண்ணோட இறுக்கம் போகாதனால இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து மினி டிராக்டரில் வந்து ஏடிடிசி எப்படி செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. ஆஸ் யூஸ்வல் பெரிய டிராக்டருக்கு வந்து நம்ம ஏடிடிசி எப்படி செட் பண்ணுவோம் அதே மாதிரி தாங்க. டாப் சென்சிங் எதுவோ அதை வந்து கலப்பை அளவுக்கு செட் பண்ணிக்கணும். பொசிஷன் லெவலில் ஃபுல்லாக இறக்கி விட்டுறணும். டெப்த் லிவர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டெப்த் வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டெப்த்தை சென்ஸ் பண்ணி ரொம்ப டீப்பாக போய் டிராக்டர் லோட் ஆகிறப்போ தூக்கி விட்டுட்டு போயிட்டே இருக்குங்க. வண்டிக்கு எந்த சிரமமும் இருக்காது. கேப்டனில் பார்த்தீங்கன்னா 8th ஜென்ரேஷன் மினி டிராக்டரு 283 29 HP 3 சிலிண்டர் மிட்சுபிஷி இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கீர் பாக்ஸ்ன்னு பார்த்தா 9+3ங்கிற மாதிரி கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீர் பாக்ஸு ஹெவி டியூட்டி. நார்மலாக பார்க்குற மாதிரி 7th ஜென்ரேஷனுக்கும் இந்த 8th ஜென்ரேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு மல்டிநேஷ்னல் பிராண்டு டிராக்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன்லேருந்து கொடுத்த ஒரு ப்ராடக்ட் இது. ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈகிள் கான்செப்டில் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருக்கும். ஏரோடைனமிக் டிசைனில் பார்த்தீங்கன்னா பானட்டுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக சாவி மூலமாக லாக் அன்லாக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி டிசைனோட மெட்டால் பானட்டுங்க. ரெட் பெயிண்டோட பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 6க்கு 12ங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா 8.3க்கு 20ங்க. இந்த மாதிரி ஹெவியான அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 9.5க்கு 20ங்கிற டயர் ஆப்ஷனும் இருக்குது. அது போட்டிங்கன்னா இன்னுமே ஸ்லிப்பேஜ் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி கல்டிவேட்டரு இல்லை டிஸ்க்கு எம்பி ஃப்ளோ யூஸ் பண்ணுறீங்கன்னா இதோட செட்டிங் பார்த்தீங்கன்னா பொசிஷனு டிராஃப்ட் லிவர்னு இருக்கும். பொசிஷன் லிவரை ஃபுல்லாக இறக்கிடணும். டிராஃப்ட் லிவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டெப்த் வேணுமோ கரெக்டாக சென்சிங் ஒர்க் ஆகிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கங்க. பின்னாடி கலப்பைன்னு பார்த்தா
இதில் போட்டுக்கணும். கீழே இருக்கிற ஹோல்ஸில் இந்த சென்சிங் ராடு வந்து எந்த பொசிஷனில் இருக்குதோ அந்த அது கீழே அது கிட்ட போட்டிங்கன்னா சென்சிங் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து மேலே ரொட்டாவேட்டர் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டம்மி சென்சிங், லோ சென்சிங். இது வந்து கல்டிவேட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஸ்டே பார்த்தீங்கன்னா மேலே ரொம்ப இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி ஸ்டே பார்த்தீங்கன்னா 0 ஸ்டேக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஸ்டே வந்து செட் பண்ணிக்கங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் செட்டிங் தாங்க. மீடியம் ஃபர்ஸ்ட் கியரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த ஃபீல்டோட பார்ட் ஆஃப் த ஏரியா. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் கலரையாக இருக்குது. இந்த ஃபீல்டில் ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா சுத்தமான களிமண். அந்த களிமண் பூமியில் இதோட ஏடிடிசி பர்ஃபார்மன்ஸ் வந்து பாருங்கள். இங்கே கல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மேலாப்பில் பிடிக்கிறாங்க. நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கையே வைக்க தேவையில்லைங்க. ரொம்ப கட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா டிராக்டர் லாக் ஆகி சுற்றுங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லிவரில் வந்து கை வச்சா போதும். மண்ணை பாருங்கள் எந்த அளவுக்கு ரொட்டேஷன் பண்ணுதுன்னு. கீழே இருக்கிற மண் வந்து மேலே வந்துடும், மேலே இருக்கிற மண் வந்து கீழே போயிருங்க. சாயில்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 இன்ச்சு, அதாவது வந்து ஒரு 3/4 அடி டெப்த் வந்து நல்லா போகுங்க இந்த இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறப்போ. சொந்த ஃபார்முக்கெல்லாம் ஒரு 4-5 ஏக்கரா இருக்குங்கிற ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மினி டிராக்டர் எடுக்க போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்ட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. கட்டி பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்குதுன்னா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கல்டிவேட்டர் மூலமாக ஓரளவு ஓட்டிக்கிறாங்க. இது அந்த சைலேஜ் ப்ராசஸ்க்காக டிராக்டரு ப்ளஸ் லாரி எல்லாம் உள்ளே வந்ததுனால ஃபீல்டு ஈரமாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபீல்டு வந்து சாயில் வந்து இறுகிடுச்சுங்க. அதனால தான் இந்தளவுக்கு கட்டி வருது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செம்மண் பூமியோட களிமண் பூமி வந்து சீக்கிரம் இறுகிரும். மண் பார்த்தீங்கன்னா செம்மண் பூமியில் நீங்கள் ஒரு 3 வருஷம் தொடர்ந்து வெள்ளாமை எடுக்கலாம். ஆனால் களிமண் பூமியை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஒருக்கா நல்லா காட்டை இருக்கத்தை உடச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வேரோட்டம் நல்லா கிடைக்கும், விளைச்சல் வந்து நல்லா வருங்க. இந்த செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆள் மேலேயே ஏறி நின்னாலும் ஒன்றும் ஆகாதுங்க. அது வாட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் வந்து லிஃப்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. லிவரில் கையே வைக்கலைங்க. டிராக்டர் பாருங்க மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு வெயிட்டான இம்ப்ளிமெண்ட் போட்டாலும் இந்த செட்டிங் வந்து பண்ணிட்டீங்கன்னா போதும், ப்ராப்பரான டெப்த் வந்து கரைச்சிட்டே இருக்கும். மேலும் இந்த மெத்தடை பற்றி உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். MB ஃப்ளோவோட அப்ரோச்சை பற்றி
இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ஏடிடிசி செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்களா உங்கள் டிராக்டரில்? இந்த மாதிரி ஏடிடிசி பற்றி எங்களுக்கு தெரியாதுங்க. இந்த ஏடிடிசி பற்றி உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு மினி டிராக்டரில் என்ன மாதிரி வந்து அவுட்புட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். சொந்த உழவுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வந்து ஒரு பெஸ்ட் அட்டாச்மெண்ட்டுங்க. மினி டிராக்டர்லாம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா சொந்த உழவுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டான ஒரு இம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த மாதிரி களிமண் பூமிக்கு இது ஒரு பெஸ்ட் இம்ப்ளிமெண்ட்டாக இருக்குங்க. இந்த டிராக்டரோட மைலேஜ்னு பார்த்தா இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட்டுக்கெல்லாம் ஒரு 2 லிட்டர் வந்து போகுங்க. ரொட்டாவேட்டர்லாம் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2.5 லிட்டர் வரைக்கும் போகுங்க. ஒரு 1000 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெவியான இம்ப்ளிமெண்ட்டுக்கு 1.5 லிட்டர் டீசல் தாங்க போகும். ஏன்னா கீர்ஸ் எல்லாம் தேஞ்சு பேரிங்ஸ் எல்லாம் செட் ஆயிரும், நல்லா ஃப்ரீனஸ் கிடச்சிரும் கீர் பாக்ஸுக்கும் இன்ஜினுக்கும். அதனால் மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. அதே மாதிரி ரோட்டரி டில்லருக்கு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2.5 லிட்டர் வந்து ஒரு 1000 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மினி டிராக்டருக்கு வந்து நல்ல மைலேஜாக இருக்குங்க. இந்த டிராக்டரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 லட்ச ரூபா வருதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலர்ஷிப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாரண்ட்டி பற்றி தெரியணும்னாலும் உங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலர்ஷிப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.